ஓகே. பாலினாமியல்ஸ்னா என்ன சொன்னேன்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி முடிச்சாச்சு. Sir, quadratic polynomials na the polynomial which has the degree of 2. ஆமா. இதுக்கு பேர் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? Sir, quadratic equation na which ax plus bx plus c is equal to 0. 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதுல ஒரு மெத்தட் டெரிவேட்டிவ் போர்ஷன். அப்போ ஒரு 2 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் இருக்குது. ஒன்னு வந்து டெரிவேட்டிவ் போர்ஷன். சரிங்களா? Okay, sir. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் மிடில் டேம் ஆர் ஃபேக்டரைஸ் மெத்தட். சரிங்களா? ஸ்பிளிட்டிங் மிடில் டேம் ஆர் ஃபேக்டரைஸ் மெத்தட். கரெக்டாப்பா? Splitting the middle term. ஆர் ஃபேக்டரைஸ் மெத்தட். Factorizing method. Okay, sir. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். Formula method. Okay, sir. இது பார்த்தீங்கன்னா டெரிட்டர் போர்ஷன். பட் உனக்கு வந்து +1 +2க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. டெரிட்டர் போர்ஷன் இது. இது வந்து Okay, என்னது? sir. டெரிட்டர் போர்ஷன். அது என்னன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். Square method. ஓகேங்களா? Okay, sir. இப்போ ஒரு செம் எடுத்துறேன். ஆக்சுவலாக இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாலினாமிலே முடிச்சாச்சு. இந்த மெத்தடை இப்போ பார்க்க வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சம் எடுத்து இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ண போறோம், இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோ. சரியாப்பா? Okay, sir. 2 மெத்தடையும் சால்வ் பண்றேன், 3 மெத்தடையுமே சால்வ் பண்றேன், பார்த்துக்கோ. டெரிவேட்டிவ் மெத்தட் இந்த மெத்தடையும் நான் சால்வ் பண்றேன், உனக்கு +1 +2க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? Okay, sir. இப்போ x² + 5x + 4 = 0. இதுக்கு பேர் என்ன? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். = 0 வந்ததுனால இதுக்கு பேர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியாப்பா? Okay, sir. சரி. இப்போ என்ன பண்ணணும்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்னது? ப்ராடக்ட் ஆஃப் டேம் 5, சம் ஆஃப் த டேம் 4. அப்போ என்ன ஆகும்? 1x plus 4x. 4 1 கரெக்டுங்களா? 4 1 வந்து 5 ஆயிரும். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ என்ன ஆகும்? நான் மாற்றி போட்டு நினைக்கிறேன். இது ப்ராடக்ட் ஆஃப் டேம். கரெக்டுங்களா? இது மல்டிபிள் ஆஃப் டேம். அப்படிதானே? இது வந்து சம் ஆஃப் த டேம். இதுக்கு பேர் என்னது? சம் ஆஃப் த ஜீரோஸ் ஆர் சம் ஆஃப் த ரூட். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். Yes, sir. ஓகேவா? Okay, sir. சரி, இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது பண்ணிடலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? x² Square plus 1x plus 4x. ஓகேங்களா? Yes. அப்போ x Okay, வெளியே sir. எடுத்தா x plus 4 plus X plus 4, 1. 1 வெளியே இருக்கும். X plus 1 into x plus 4 is equal to 0. ஆ. X is equal to -1. X is equal to -4. Okay, sir. சரி, இதுக்கு பேர் என்ன? ஸ்பிளிட்டிங் மிடில் டேம் ஆர் ஃபேக்டரைஸ் மெத்தட். சரியாப்பா? Okay, sir. அடுத்து என்ன? ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். அப்புறம் பேசுறீங்களா? மறுபடியும் இப்போ பேசணுமா? இப்போ ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஃபார்முலா மெத்தட் என்ன தெரியுமா? x = -b ± √b² - 4ac / 2a. இதுக்கு பேர் என்ன மெத்தட்ப்பா? ஃபார்முலா மெத்தட். Formula method. X is equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகே. இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன? நம்ம ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² + 5x + 4 = 0. சரியாப்பா? ஆமாங்க சார். இப்போ a ஓட வேல்யூ என்ன? 1. b ஓட வேல்யூ என்ன? 5. c ஓட வேல்யூ என்ன? 4. அப்போ இங்க அப்ளை பண்ணுங்க. x is equal to -5 plus or minus root of 5 square minus 4 into 1 into 4 divided by 2 times of 1. -5 plus or minus root of 25 minus 4 into 4. சார் எப்படி சார் -9 வரும்? 16 நான் மைனஸ் பண்ணி போட்டு 16 தான் வரும். Okay, sir. So 16 divided by 2, then -5 plus or minus
root 25 minus 69, yeah, by 2, minus 5 plus 3 divided by 2 minus 1. கரெக்டாப்பா? பிளஸ் ஆர் மைனஸா? பிளஸ்ஸுக்கு தனியா, மைனஸ் தனியா போடணும். கரெக்டாப்பா? Okay, sir. அப்ப என்ன ஆகும்? Minus -2 5, sorry, minus 2 by 2 or minus, oh, plus or minus? Plus first, minus second. Okay, sir. மாத்தி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. So minus 1 and comma minus 4. x equal to -1, -4. Minus 4. அதுவும் இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் இந்த ஃபார்முலா வந்து நம்ம கரெக்டா போட்டிருக்கோம். ஆமா. சரிங்களா? ஓகே சார். டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, இதே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல போடலாமா? ஓகே சார். அது எக்ஸ்ட்ராவா சார்? அடிஷனல் இது உனக்கு வந்து கிடையாது. இது வந்து +2க்கு அண்ட் 11க்கு யூஸ் பண்ணுவ. பார்த்துக்கோ. சரியாப்பா? ஓகே சார். x ஸ்கொயர் plus 5x plus 4 equal to 0. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தூக்கி இங்க எழுதிக்கணும். சரிங்களா? x square plus 5x is equal to 4. equal to -4. இப்போ என்ன நடக்குன்னா இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன சைன் இருக்குது? பிளஸ் சைன் இருக்குதா? ஆமாங்க சார். அப்ப பிளஸ் சைன் இருக்கிற மீனிங் என்னன்னா a plus b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. அதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனோட ஃபார்முலா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஆமா சார். சரி, அப்ப என்ன ஆகும்? x ஹோல் ஸ்கொயர் plus 2 into x into pi by 2 equal to -4. கரெக்டா தப்பா? 2 into x into 5 by 2. இங்க பாருங்க, இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணா 5 ஆயிடும். அப்ப 5x ஆயிருமா? சார். சரி, இப்ப பாருங்க, எனக்கு a ஸ்கொயர் கிடைச்சிச்சு, b ஸ்கொயர் வரல. 2 into a into b. அப்ப 2 என்ன? 2 தான். a என்ன? x. b யோட வேல்யூ என்ன? pi by 2. b யோட வேல்யூ என்ன? pi by 2. இப்போ எனக்கு b ஸ்கொயர்ங்கிற டேர்ம் இங்க இருக்குதா? b ஸ்கொயர்ங்கிற டேர்ம் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா add and subtract பண்ணணும். add and subtract பண்ணணும். பண்ணிடலாமா? ஓகே சார். x square plus 2x 2x 2 into 5 2 into plus x 5 by 2 b plus 5 by 2 whole square. b square ரா? b square pi by 2 whole square minus 5 by 2 whole square -4. கரெக்ட்டுங்களா? equal to -4. So plus minus cancel பண்ண முடியாது. அப்பதான் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க இருந்து இது வரைக்கும் என்ன? இங்க இருந்து இது வரைக்கும் வந்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்? a plus b தி ஹோல் ஸ்கொயர். அப்ப a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ என்ன? pi by 2. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரிங்களா? x plus pi by 2 தி 5 by 2 the whole square is minus equal to 25 by 4 equal to -4. Is correct? ஆமா சார். 1 1 கேன்சல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதையும் கேன்சல் பண்ண முடியாதுடா, அவசரப்படாது. x plus pi by 2 தி ஹோல் ஸ்கொயர் -4 plus 25 by 4. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? -16 plus 25 divided by 4. இங்க என்ன கிடைக்கும்? x plus pi by 2 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. -16 plus 5 by 2 the whole square minus 9 by 2 ஆமா? 9 by 4 sir. 3 by 2 then 9 by 4. கரெக்ட்டுங்களா? 9 by 4 yes sir. அப்ப என்ன நடக்கும்? x plus pi by 2 equal to root of 9 by 4. Is correct? Root of 9 by 4, yes sir. அப்ப x plus X pi plus by 2 5 by 2 is equal to 3 by plus 2. or minus 3 by 2 வரும். எப்ப ரூட்லாம் வருதோ அப்ப வந்து நம்ம என்ன எழுதணும்? plus or minus எழுதணும். சரிங்களா? ரூட் வர்றப்ப பிளஸ் ஆ மைனஸ் ஆ? ஆமா, எப்ப எல்லாம் ஸ்கொயர் ரூட் வருதோ அப்ப எல்லாம் plus or minus. இல்ல ஸ்கொயர் ரூட் இங்க கேன்சல் பண்ணும்போது இங்க plus or minus என்ட்ரி பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? ஓகே சார். அப்ப இது எப்படி எழுதலாம்? x plus pi by 2 equal to 3 by 2, minus x plus pi by 2 equal to minus 3 by 2. கரெக்டா? சார். அப்ப என்னாச்சு? x equal to x is equal to minus 2 by 2 1. x equal to minus 3 by 2 minus 5 by 2. கரெக்ட்டுங்களா? yes sir. x equal to X minus is 2 equal by to 2 minus 2 by 2. x X equal is to equal minus to 8 by 2. minus 8 by 2 minus x 1 equal to by 2 and minus 4. Oh correct sir. அப்ப என்னது? கம்ப்ளீட் ஸ்கொயர்ல கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்ப ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரு பாலினாமியல குவாட்ராடிக் பாலினாமியல் ஆர் குவாட்ராடிக் ஈக்குவேஷனை 3 மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். 3க்கு என்னதான் வரணும்?